ஹாய், என் பேரு ஜீவி. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதே சமயத்துல இன்னைக்கு எனக்கு ஒரு ஆபத்தும் காத்திருக்கு. டேய் இருடா, நான் ஜிவி பார்க்க வந்திருக்கேன். கூப்பிட்றேன் உனக்கு. நம்ம லவ் பண்ணி 1-2 இயர்ஸ் இருக்குமா? மூணு. இந்த 3 வருஷத்துல ஒரு 300 டைம் கோவப்பட்டிருப்பியா? நீ ஒரு 3000 டைம் என்கிட்ட போய் சொல்லியிருப்பல. அபி ப்ளீஸ் டி புரிஞ்சுக்க. என்ன மாப்பிள்ள வந்துருவானா அவன்? மச்சான் அங்க பாடுறா, அவன் என்னென்னமோ பண்றான்டா. அவன் என்ன பண்றானே தெரிய மாட்டேதுடா. வர சொல்றா அவனை. எனக்கே நேத்தாம சொன்னாங்க. கோவப்படாதம்மா. என்ன கோவப்படாத? அது இல்லை செல்லம். கொன்றுவண்டா. ஏய், இதுதான் என் லைஃபு. என் ட்ரீமே இதுதான்டி. உனக்கே தெரியும்ல. ஹோ, அப்போ உன் லைஃப்ல நான் இல்லை அப்படிதானே? அடியே, என் வாழ்க்கையோட கிஃப்டே நீ தான்டி. செல்லம் இங்க பாரு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். இப்படி பேசி பேசியே மயக்கிது. ஏய் அபி, போடா. நில்றி. முடியாது, போடா. இப்ப புரியுதுப்பா நீ ஏன் பொண்ணுங்க சகவாசமே இல்லாம இருந்தேன்னு. அபி நில்றி. அபி இங்க வா. ஏன் கோவில்டா. பரவாயில்ல, விநாயகர்கிட்ட சாரி சொல்லிக்கலாம். தங்கம் சீக்கிரம் வந்துரு, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். கவலையே படாத, 30 நாள் தான். கண்ண முடி கண்ணை தோக்கிறதுலாம் வந்துடுவேன். டேய் மச்சான், டேய் மச்சான், மச்சான் டேய் இறங்க ஸ்டாப்டா. விட்டா கனவுலேயே காஷ்மீர் போயிடுவான் போல. முப்பது நாள் தான் ஆச்சு, ஆனால் 3 வருஷம் ஊர்லேயே இல்லாத மாதிரி இருக்குல்ல. இதில் 10 மணி நேரம் ட்ராவல் வேறு கிழியுது. இப்போ பாரு, இப்பயே கை நடுங்க. நைட்டு வா, பார்ட்டி பண்ணுறோம், மச்சான் பண்ணுறோம். சரியா? நீ கரெக்டாக போட்டு தான் எப்போ வந்துருப்பேன். டேய் 3 நாளாக எனக்கு கால் பண்ணியிருக்காடா, நான் எடுக்கவே இல்லை. என்ன ஆக போகணும்னு எனக்கே தெரில. வா, நான் அவளை பார்த்து பேசிட்டு வரேன், நீ பாரு. ஆமாம், அவனுக்கு கால் பண்ணியா? வந்தானே இல்லையா? அவனுக்குலாம் அப்பயே பண்ணியாச்சு. ஓகே, நீ வா. மச்சான் டெய்யர்ரா, நான் மச்சான் கால் பண்ண சொன்னா வர 50. நான் சொன்னேன் வெங்கடா. நான் வந்துட்டு கூப்பிட்டா நீ வர 1/2 மணி நேரம் ஆகும்டா. சைடு சொன்னே இல்லையா? சரி வண்டி எடுத்து போகலாம். ஸ்டாப் ஸ்டாப். ஆள் பின்னாடி போய் அஞ்சிடாதடா. இதை வச்சுக்கோ, போ, நான் போகிறேன். ஹலோ, சொல்லு. என்ன ரிவெஞ்சா? உன்ன மாதிரி புத்தி எனக்கு நினைச்சியா? 3 நாளா கால் பண்றேன், எடுக்கவே இல்லை. ஹே, நான் வந்துட்டேன்டி, வந்து பிக்கப் பண்ணிக்கோ. நான் வரேன்னு சொல்லவே இல்லையே. ஹே, நடு ரோட்ல நிக்கிறேன்டி, கையில சுத்தமா காசு இல்லடி. போய் பிச்சை எடு. என்னது பிச்சை எடுக்கிறதா? நீ யார்கிட்ட பிச்சை எடுக்க சொல்றேன்னு தெரியுதா? ஃபியூச்சர் டைரக்டர் டி. நான் ஏதாவது அசிங்கமா சொல்லணுமா? நோ, வேணாம். நான் கால் பண்ணா இவர் எடுக்க மாட்டாராம், இவர் கால் பண்ண உடனே நான் வந்துடணுமா? ஹே வாடி வாடி ப்ளீஸ் டி, வாடி. முடியாது, மூடிட்டு போன வை. ஏ இரு 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 இரு, இது கட் பண்ண. கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்றேனே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறான் மச்சான். நீ எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் மச்சான் சொல்கிற. இவ கூட ட்ரிப்பு போயே ஆகணும். நீ எல்லாம் திருந்தவே மாட்டல. ஆசைக்கெல்லாம் அளவே இல்லை மச்சான். சரி, நான் கிளம்புறேன். நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா. ஹலோ, ஃபுட் டெலிவரி மேடம். ஃபுட் டெலிவரியா? நான் எதுவும் ஆர்டர் பண்ணலை மேம், உங்கள் பேருக்கு தான் வந்திருக்குது. அபிதானே? ஹாய். நினச்சேன்.
என்ன இங்கே பேசிட்டு அங்கே பார்க்குறா? சாரிடி. நாசமாக போங்க. ஃபுட்டு தேங்க்ஸ். மறக்காமல் ரேட்டிங் போட்டுருங்க. எங்கள் வீட்டில் பார்த்துருக்க மாப்பிள்ள. மா நல்ல பையம்மா. விசாரித்ததில் நல்ல ஃபேமிலி, அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்னென்னு பார்த்து சொல்லுமா. அப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரமா, நைட் லேட் ஆகும், சாப்பிட்டு தூங்கு. இப்படி வச்சு பார்த்தா நல்லா தானே இருக்கான். இவன் உனக்கு நல்லா இருக்கு. சரி சரி கேக்கு சொல்லு. நான் எப்படின்னு உன்கிட்ட பேசியிருக்கவே கூடாது. அப்படியா? எவ்வளோ தைரியம் 3 நாளா என் ஃபோன் எடுக்காம என்னாச்சோ ஏதாச்சோ கொஞ்சமாவது உனக்கு என் மேல அக்கறை இருக்கா? ஏய் என்னடி சொல்ற? என் உயிரை நீ தாண்டி. பொய். பொய்யா? அந்த 3 நாளா எனக்கு எவ்வளோ வேலை தெரியுமா? 3 நாளா தூங்கல, அதுவும் உனக்கு தெரியுமா? ஆமா, பொல்லாத வேலை. ஹேய், சினிமாடி, டைரக்ஷன். நீயா படம் பண்ண? அசிஸ்டன்ட் டைரக்டரா தானே போன? அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? சினிமா நாலேஜே இல்லாத உங்ககிட்ட சொல்கிறதே வேஸ்ட். எங்கிட்ட சொல்லாத. சினிமாவை பற்றி கரைச்சி குடிச்சிட்டு ஒருத்தி வருவா, அவகிட்ட போய் சொல்லு. என்ன? இல்லை, அவள் எப்போ வருவான்னு யோசிச்சு பார்த்தேன், அதான். ஏய் சும்மா சொன்னேன். ஜிவி, என்னை வெளியே எங்கேயாவது கூட்டு போறியா? எங்க? டீ குடிக்க போலாமா? அப்போ எனக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குமா? கிஃப்டா? என்ன கிஃப்ட்? நீதான். நான் 2 டீ. ஒன்னே ஒன்று ப்ளீஸ். பிச்சிருவேன். நேந்தாங்க டீ. அப்பாடா. என்ன டீ சாப்பிட்றியா? போலாமா? போலாங்கப்பா. அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டீங்க. உன் பேர் என்ன? ஜிவி அங்கிள். என்ன பண்ணுற? சினிமா டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள். வருமானத்துக்கு? இப்போதைக்கு இல்லை அங்கிள். வருமானமே இல்லையா? எனக்கு ஒன்றும் லவ் பிடிக்காம இல்லைப்பா. ஏன்னா நானும் லவ் மேரேஜ் தான். என் ஒரே பொண்ணு, அதுவும் தாயிலாக வளர்ந்த பொண்ணு. ஆனால் ஒரு நாள் கூட என் பொண்ணுக்கு அம்மா இல்லைங்கிற குறைய இதுவரை கொடுத்ததில்ல. அதே மாதிரி அவளுக்கு வரப்போகிறவனும் நல்லா பார்த்துக்கணும். ஏன் என்னை விட ஒரு மடங்கு நல்லா பார்த்துக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். ஆனால் அந்த நம்பிக்கை உன் மேலே ஒரு துளி கூட இல்லை. அங்கிள், நானும் உங்கள் பொண்ணை சந்தோஷமாக பார்த்துப்பேன். நான் உங்கள் பொண்ணை ட்ரூவாக லவ் பண்ணுறேன் அங்கிள். அங்கிள் ஓப்பம் முடிச்சிடுச்சு போல், அதுதான் குலைக்குது. அது ஒன்றும் இல்லை, வீட்டில் இன்னைக்கு பிரியாணி. அதுக்காக தெருவில் நிற்கிற கண்ட நாய்க்கெல்லாம் வீட்டில் கூப்பிட்டு பிரியாணி போட முடியுமா? அபி உள்ளே போமா. எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காத என் பொண்ணு முறையாக உன் விஷயத்தில் அவளாக ஒரு முடிவு எடுத்திருக்கான்னா அது அவளுக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு புரியுது. எதுவாக இருந்தாலும்
என் பொண்ணுக்கிட்ட பேசிட்டு நான் உனக்கு சொல்கிறேன். நீ இப்போ கிளம்பலாம். ஏன்டா இந்த பொண்ணு பார்த்தா அப்பனுங்களை எப்படி பண்ணுறானுங்க? கடுப்பாக இருக்குது மச்சி. மச்சி காட் ரைட்டிங் மச்சி. சிட் டவுன், உக்கார். அவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மச்சானே நாய்கிட்டு இருப்பான் அந்த நாய். மச்சான் நீ இப்போ சொல்றா, அவனை போய் நான் முடிக்கிறேன்டா ஊன்னு சொல்றா. மச்சான் இப்போ சொல்றா நீ, நான் போய் முடிக்கிறேன்டா அவனை முடிக்கிறேன்டா. மச்சான் நீ இப்போ சொல்றா, நான் போய் முடிக்கிறேன்டா அவனை முடிக்கிறேன்டா. டேய் அவன் 3 டைம் சொல்லிட்டான்டா. அப்படியா? கண்டிப்பா நாளைக்கு போய் அவனை முடிக்கிறேன்டா. நீ பொருள் மட்டும் எடுத்து விடு அவன் தூங்கிட்டு. ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். எது மேடம்? இப்பதான் கண்ணு தெரியுதா? ஏய் என்ன குடிகார மாதிரி பேசுற? பின்னா குடிச்சவன் குடியார மாதிரி பேசாம உங்க அப்பா மாதிரி எப்படி பேசுவான்? யார கேட்டு குடிச்ச? நான் யாரை கேட்கணும்? நான் யாரடி கேட்கணும்? நான் டிப்ரெஷனா இருக்கேன், குடிச்சேன். எது டிப்ரஷனா? அதனால எனக்கு தான் உனக்குலாம் என்னடா டிப்ரெஷன். டிப்ரஷன்? போய் முடியுமா? எனக்கு என்ன டிப்ரெஷனா? ஓ வாயில அடி மச்சான், வாயில அடி மச்சான். போனவே எனக்கு கால் பண்ணிராத. நல்ல டிராமா பண்றடி, சிறப்பா பண்ற. இருடி வரண்டி, இப்ப வரண்டி. டேய் மாமா உனக்கு வைக்கிறடா காமா. ஐயோ நீ எங்கடா போற? தப்பா பேசுறனே. ஹலோ ஹலோ, என்ன ஃபோன்? டீசன்ட் முக்கியம் பிகிலே. ப்ரோ ஃபோன் கொஞ்சம் கொடுத்து கால் பண்ணிட்டு தரேன். தேங்க்யூ ப்ரோ. 8807 நிலமனப்புக்கு. ஓகே நம்பரை பிளாக்ல போடுறேன். பயமா? இருடி அங்கே இருடி, வரண்டி. ப்ரோ 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 கொஞ்சம் லிஃப்ட் மட்டும் கொஞ்சம் கொடுங்க. சரியா ஆ இரு போ ப்ரோ போ ப்ரோ. ஹே என் ஃபோனை கொடுத்துட்டு போடாதே. நல்ல மனுஷன், சொன்ன இடத்துல இறக்கி விட்டாப்புல. ஹலோ அங்கிள் கேக்குதா? நான் தான் டாக். இந்த டாக் என்ன பண்ணுன்னு தெரியுமா? வீட நார் அடிக்கிறேன். ஐயோ ஜிப்பா காணுமா? ஐயோ சாரி. போலீஸ் சுற்றாதீங்க போலீஸ். அபிராமி. She is my life, my love, my wife, but fake. God, fake. நான் பார்க்குறேன், உன் டேடியை வர சொல்லு, டிஸ்கஸ் பண்ணணும். அவர்லாம் வரமாட்டாரு. ஏன் பயமா? அது உனக்கு தேவையில்லாதது. என்ன தேவையில்லை? உங்கள் அப்பனா இல்லை நானா? உள்ள உட்கார வச்சு என்னை போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்கான். நீ ஒன்றும் தெரியாத மாதிரி ஓரமாக நிற்கிற. சொல்ல வேண்டியது தானே, நம்ம 2 பேரும் தான் லவ் பண்ணோம், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதான் அவர் பேசிட்டு இருந்தார்ல. பேசிட்டு இருந்தாரா? ஏய் அவன் அசிங்கப்படுத்திட்டு இருந்தான்டி. நீ அப்பாவை அவ இவன் பேசுறவளை வச்சுக்காத. அப்போ என்ன நான் என்ன சொல்றதை வச்சுக்கலாம். வண்டி நிறுத்தியா? ஏன் வண்டி நிறுத்த சொன்னா நிறுத்த மாட்டியா?
யாரா நீ என்ன வந்து நீங்க சொல்ற? ப்ரோ இல்லை ப்ரோ, சாரி ப்ரோ. இப்போ ஒருத்தர் இறக்கி விட்டீங்களா? அவர் எங்கே இறக்கி விட்டீங்கன்னு சொல்லுங்க ப்ரோ. என் அந்த ஃபோனை clear தூக்கி போயிட்டா ப்ரோ. வழிகாரன்ல. அங்கே இறக்கி விட்டீங்களா? ஆமா. ஓகே ஓகே. நீ குடிச்சதுக்கே உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். பேசாம போயிரு. ஓ சீ, என்னமோ பண்ணு, நான் போறேன். மேடம் சொல்லிட்டாங்க. ஓ ஓ ஓ, ஓ. ஆ? ஏய், என்னை அசிங்கப்படுத்திட்டல. என் உயிரே போனாலும் உன் வீடு வாசல்ல மிதிக்க மாட்டேன். இது சத்தியம். ப்ரோ என்ன ப்ரோ? ப்ரோ என் ஃபோன் போயிடும் ப்ரோ. ப்ரோ என் லைஃபே போயிடுச்சு ப்ரோ. ப்ரோ என் ஃபோன் ப்ரோ அது. ஓ சாரி சாரி ப்ரோ, சாரி ப்ரோ. இது நான் பத்திரமா வச்சிருக்கேன். என்ன ஃபோனை தூக்கி உள்ளே வைக்கிறான் ப்ரோ? ஒரு ஹெல்ப் ப்ரோ, என்ன வீட்டில் ட்ராப் பண்ணு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ குடிகாரங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே ப்ரோ ரைட்டு ப்ரோ, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போ ப்ரோ. ப்ரோ. எப்படி போகணும்னு சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஒரு நம்பருக்கு கால் பண்ணு ப்ரோ என் ஃபோனே உங்ககிட்ட தான் ப்ரோ. ப்ரோ. அப்படியா? ஹலோ படிக்கிட்டு வேற வளைஞ்சு வளைஞ்சு போகுதுடா. மச்சான், வந்துட்டேன். மச்சான் அவனுக்கு அடிக்கணும்டா. செய்யணும் போடா மச்சான் அவனை. ப்ரோ நீங்க ப்ரோ கால் பேச மொபைல் கேட்டாரு ப்ரோ. அடிக்கணும் சொல்றா மச்சான். கொடுத்துட்டு தெரியாம மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. நீ சொல்றா அவனை இன்னைக்கு செய்யணும் கத்தி. காப்பாத்துங்க ப்ரோ. உன்னோட படுத்துறானே. டேய் அந்த ஃபோனை கொடுத்துட்டு பொருள் போடா. எடுத்து அடிக்கு. ஓ சாரி சாரி சாரி. கதவுக்காக நானு தள்ளி வைக்கிறேன்டா. ப்ரோ உங்க பைக்கு வச்சுக்க ப்ரோ, மச்சான். வச்சுக்க. கதவு. ஹாப்பி ப்ரோ, ஹாப்பி. மச்சான் நீ வாடா. மச்சான் கட்டிங் இருக்குல்ல. போடா மேல. போலாம். போடா. ப்ரோ பைக் என்னதுதான்? மேல போய் அவனை உங்கள் வீடு எங்கன்னு சொல்லுங்க, நானே வந்து ட்ராப் பண்ணிடுறேன். இது தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ரோ. ஆள விடுங்கடா. உங்க ஊர் பக்கம் ப்ரோ ப்ரோ எங்கே போகிறீங்க? ஹலோ. ஹலோ, என் நம்பர் கூட சேவ் பண்ணலையா? நான் தான் அரவிந்த் பேசுகிறேன். சொல்லுங்க. வெளில வா. நான் வெளில தான் இருக்கேன். we are going for a date. அதெல்லாம் வர முடியாதுங்க. முடியாதா? யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதாடி? உன்னை விட்ட எனக்கு எந்த பொண்ணு இல்லைன்னு நினச்சியா? என்கிட்ட இருக்கிற பணத்துக்கும் என் ஸ்டேட்டஸ்க்கும் நான் நினச்சேன்னா டெய்லி ஒருத்தி கூட சுற்றுவேன். பெரிய பத்தினி மாதிரி நடிக்காதடி. ஏய், நீ என் டிஷ்யூ பேப்பர். நான் உன்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டதா தான் இருக்கணும், புரியுதா? ஒழுங்கு மரியாதை வெளில வாடி மயிறு. அபி, நான் ஒரு வேளை சினிமாவில் தோத்துட்டாலும் என்னை விட்டு போயிட மாட்டேன்ல? ஏன்டா இப்படி பேசுற? நான் உனக்கு தோக்கவே விட மாட்டேன். கண்டிப்பா ஜெயிக்க வச்சிருவேன். நீ என் டிஷ்யூ பேப்பர். நான் உன்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டதா தான் இருக்கணும், புரியுதா? ஒழுங்கு மரியாதை வெளில வாடி மயிறு. உள்ளே இருமா, அப்பா வரேன். வாங்க மாப்பிள்ள, உள்ளே வாங்க. என்ன மாப்பிள்ள, எங்கள் வீட்டு பொண்ணே உங்களுக்கு தரோம், வீட்டுக்கு வர இப்படி யோசிக்கிறீங்க? உங்கள் வீட்டுக்கு வாழ வர்ற பொண்ணு நீங்களே இப்படி பேச நல்லா இருக்குமா? வேணாம் மாப்பிள்ள, அது தப்பாக போய் முடிஞ்சிடும். இது தப்பா? உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னதே உன் பொண்ணுக்கு போற பிச்சடா மயிறு. என்னடா சொன்ன? அப்பா, நீ ஏம்மா வெளியே வந்த? என்னடி மொத்தமா உங்க அப்பா கிட்ட கக்கிட்டு போல? என் ஸ்டேட்டஸ்க்கு உனக்கு ஓகே சொன்னதே பெருசு. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசின தப்பாக போயிடும். என் பொண்ணை வாழப்போகிற இடத்துல பொறுமையாக தான் இருக்க சொன்னேன், அடிமையாக இருக்க சொல்லலை. இப்போ சொல்கிறேன்டா,
உன்ன மாதிரி ஒரு எச்சைக்கு என் பொண்ணை கொடுக்க தயாரா இல்லை. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க. ஏய் நான் மச்சான் டேய் ஏன்டா ஆரன் அடிச்சு அபியை கூப்பிடுறேன் மச்சான். அவங்க வீட்டில் காலிங் பெல் ஒர்க் ஆகாது. ம் அதுக்கெல்லாம் எந்த தேவையில்லை. மொத்த ஃபேமிலி வெளியே தான் இருக்குது. ஆ என்னங்க மச்சான் என்ன அபிக்கு தாடி மிஷம்? ஏய், ஓ ஏய், ஆமாண்ணாரா? அப்போ கெத்தாரு. மச்சான் ஸ்டாண்ட் அப் போடுறா. எக்கல தள்ளு சாரி. அந்த பலூனை கொடு. ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி மேரிட் லைஃப். ம் 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 அப்பா கிட்ட கொடுத்துரு. அங்கிள், அபி எப்பவுமே சொல்லுவா, இது வரைக்கும் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையும் எங்கள் அப்பா பண்ணதே இல்லைன்னு. அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முடிவு தானே கரெக்டு, நான் தான் தப்பு. இல்லை இல்லை இல்லை. ஓ ஹாய் ப்ரோ. ப்ரோ ஷீ இஸ் குட் கேர்ள். நீ செம லக்கி ப்ரோ. என்ன பாரு, நான் தான் லக்கி. அட போங்கடா. டேய் அபி, நம்மளோட உண்மையான காதலை உன்னால் மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதுக்காக உனக்கு பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் என் பேரை வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே வச்சுக்கோ. தம்பி, அங்கிள், நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியுது. இப்படி ஒரு நல்ல மனசுள்ள ஒரு பையனை நாயின்னு சொல்லிட்டுமேன்னு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம். உங்களை நான் எப்போ மன்னிச்சிட்டேன். ஏன்னா நீங்கள் அபியோட அப்பா. ஓகே. ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் இல்லையா? அடுத்து ஏதோ பண்ணுறேன்னு சொன்னியே, என்னது? நான் அடுத்து நண்பா, மச்சான் அடுத்து நாம என்ன பண்ண போகிறோம்? மச்சான் ஒரு ஹாஃப் பேலன்ஸ் இருக்கு மச்சான், அதை அடிச்சுட்டு ஆல்ட்டு மச்சான். அங்கிள் நாங்கள் அது இல்லைப்பா, ஏதோ படம் சினிமான்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தே அது. சினிமா அங்கிள், டைரக்டர், சினிமா டைரக்டர். அதை பண்ணிட்டு வா, நானே என் பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிறேன். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைல்ல. உங்கள் பொண்ணு என் கூடயே பார்த்து. எனக்கு ஒன்றுமே இல்லை அங்கிள். சொன்னதுதான் மைண்டில் வச்சுக்க. ஒன்றுமே புரியலல்ல, நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். அங்கிள், இன்னைக்கு வேணா நான் திருவள்ளுவர் சுத்துறேன் நாயா இருக்கலாம், என் கையில் காசு பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல, என் பொண்ணுக்கு அவள் அம்மா இல்லைங்கிற வழியை ஒரு நாள் கூட கொடுக்கூடாது நம்புறீங்கல்ல. உங்களை விட உங்கள் பொண்ணு என்னால் நல்லா பார்த்துக்க முடியும். எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கு. வரேன் அங்கிள். அப்பாவை ரொம்ப அசிங்கமாக பேசிட்டேன் ஜிவி. ம் ப்ரோ, அவரே அடிச்சேன். மச்சான் டேய் பைத்தியம். அவன் அடிக்கிற அவன் அப்பளம் அடிக்கணும். இவன் திருந்த மாட்டான்டா. அப்படியா? என்னமோ சொன்ன, உயிரே போனாலும் என் வீட்டு வாசப்படியில் வந்து நிற்க மாட்டேன்னு. இப்போ எதுக்கு வந்த? என் உயிரே நீ தாண்டி.